வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரும் நாட்கள் நாளை ஜனவரி 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா அருகே காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமைய இருக்கிறது. அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடையும். அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தீவிரமடைந்தாலும் உடனே செயலிழக்கும் விதமாக இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தெற்கு இலங்கையில் தரையேறி மேலும் தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 23ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இலங்கையில் மாலை நேரங்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிழக்கு மாகாணங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 23ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 24ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களிலே மழை தொடங்கிவிடும். ஜனவரி 23ஆம் தேதி இரவு நேரங்களில். ஜனவரி 24ஆம் தேதி தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மேலும் புத்தளம் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி 24ஆம் தேதி. அதே வேளையில் ஜனவரி 24ஆம் தேதி தெற்கு இலங்கையில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தெற்கு இலங்கையில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மாலை நேரங்களில் ஒரு சிற்றங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மட்டக்களப்பு, அம்பாறை, திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் பகல் நேரங்களிலும். ஜனவரி 24ஆம் தேதி வட மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு. ஜனவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்கள் முழுவதுமே கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் தம்புள்ளை, திரிகோணமலை, சிலாபம், மேலும் புத்தளம், தலைமன்னார், வவுனியா, அனுராதபுரம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் தெற்கு உள் மாகாணங்களுக்கு குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி லேசான மிதமான மழை மட்டுமே கண்டிக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது தம்புள்ளை, கண்டி அதற்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி. ஜனவரி 26ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தலைமன்னார் தொடங்கி அம்பந்தோட்டை வரை உள்ள கடல் ஓரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்குமே மழைப்பொழிவு இருந்தாலும் மேற்கு மாகாணங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 26, ஜனவரி 27, 28 தேதியில் தெற்கு மாகாணங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜனவரி 29ஆம் தேதி மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு காற்று சுழற்சி ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவுக்கு வரும் என்பதால் அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 29ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போது தெற்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணங்களுக்கு மழை இருந்தாலும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு, திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு, தம்புள்ளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 29ஆம் தேதி. ஜனவரி 30ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 31 சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வேளையில் பிப்ரவரி 1ஆம் தேதியும் குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் பிப்ரவரி 2, 3 தேதிகளில் அடுத்த மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இலங்கையில். அதாவது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியாக நிலநடுக்கோட்டை ஒட்டியே பயணிக்கும் என்பதால் ஜனவரி 23ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 23ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். மேற்கு மாகாணங்களை ஒதுக்கி மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு. ஜனவரி 24ஆம் தேதி வட மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, தெற்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும். ஜனவரி 25ஆம் தேதி வட மாகாணங்களுக்கு கன முதல் மிக கனமழை, தெற்கு மாகாணங்களுக்கு மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 26ஆம் தேதி மேற்கு மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, தெற்கு மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு, அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 27, 28 தேதியில் குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஜனவரி
9ஆம் தேதி முதல் அடுத்த காற்றுச் சுழற்சி மூலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 29ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு. தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் வடக்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும். ஜனவரி 30ஆம் தேதியும் தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாக வடக்கு மாகாணங்களுக்கு குறைவாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜனவரி 31 பிப்ரவரி 1ஆம் தேதி குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் மீண்டும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 2, 3, 4 தேதியில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த காற்றுச் சுழற்சி மூலம் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தரைக்காற்று ஜனவரி 24, 25 தேதியில் தரைக்காற்று லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம், பத்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கு. ஆனால் வரும் நாட்கள் பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது ஒரு 2 நாட்கள் தரைக்காற்று இருக்கும். அதே வேளையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலில் காற்றின் வேகம் வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டரும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து வரும் நாட்கள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மீனவர்களுக்கு தொடர்ந்து சற்று சவாலாக இருக்கும் அளவுக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. ஆனால் கடந்த காற்றுச் சுழற்சி ஒரு தீவிர காற்றை கொடுத்த அளவுக்கு இந்த காற்றுச் சுழற்சி தீவிர காற்றை கொடுக்க வாய்ப்பில்லை. குறைவான காற்றே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.